ஒரு ஜிம்முக்கு போய் நம்மளுடைய உடம்பை மாற்றிக்கிடணும் அப்படின்னு நினச்சி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜிம்மில் உங்களை ரிசீவ் பண்ணுற அந்த ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே பாடியை திடகாத்திரமாக வச்சுருந்தா நமக்கு பார்க்கும்பொழுதே இது பாசிபிள் அப்படின்னு தோணும். அதுபோல் ஒரு பியூட்டி பார்லருக்கு போகும்பொழுது அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்லேருந்து அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஒரு பியூட்டி குயின்ஸாக இருந்தாங்கன்னா ஓகே இது பாசிபிள் அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக யோசித்து பாருங்களேன். ஒரு ஜிம்மில் உங்களை ரிசீவ் பண்ணுற ரிசப்ஷனிஸ்ட்டு நல்லா குண்டாக இருக்கிறாங்க, இல்லை உள்ள வேலை பார்க்குறவங்க, நமக்கு என்ன தோணும்? இவங்களாலே இவங்களை கேர் பண்ணிக்க முடியல, இவங்க எப்படி நமக்கு உதவி செய்ய போகிறாங்க அப்படி தோணும் இல்லையா? அப்படி தான் வசனம் தெளிவாக சொல்லுது, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதுன்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதுன்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அறிவிக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? வாய்ச்சொல்லில் வீரராய் இருப்பது பெருசு கிடையாது. மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நாம் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வேதத்தில் உள்ள விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும். வாட் எவர் வி ப்ராக்டிஸ் தேட் வி ஷுட் ப்ரீச் ஃபார் அதர்ஸ். நம்ம பேசுகிறது ஒன்றும் செயல்படுத்துறது ஒன்றுமாக இருந்தால் அது நமக்கு ரொம்ப பிரயோஜனத்தை அளிக்காது. மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்மளும் அந்த விஷயத்தை நம்மளோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும். So let this day be a very great and blessed day. God bless you.